இப்போது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். ஒரு சாங் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கருங்காலி அல்லை அந்த பாட்டு இருக்குல்ல, மலையாள சாங். அந்த சாங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த ட்ரம்முக்கு பின்னாடி நின்றுட்டு கராங் 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 கரான்னு கூப்பிட்டு பார்த்தேன். மதிக்கவே இல்லை. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க பாட்டுக்கு அவங்க ஒன்று செய்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இந்த சாங்கை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி அப்பயும் திரும்பியும் டாம் வாடா நம்ம அந்த சாங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வந்துட்டான் டாம். எப்பயுமே ஒரு கேமராவுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணணும்னு வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டான். 2வது ஸ்டெப்புக்கு ஜெரிக்கு வந்தது பாருங்க கோவம். நேராக நீ என்ன ஸ்டெப் பண்ணுறது, அங்கே இங்கே போனேன் அவ்வளோதான் செத்த அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டினான். அதோட டாம் அவனோட பர்ஃபார்மன்ஸை நிறுத்திட்டான். திரும்பியும் அகைன் சரி சரி நீனாவது வாடா நம்ம அந்த பாட்டை எடுக்கலாம், எல்லா கேட்டு அனிமல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிடான்னேன். எப்படி போகிறான் பாருங்க 2 பேரும். நான் தான் அந்த ட்ரம்மை சுற்றி சுற்றி வந்தேனே தவிர அவனுங்க ஒன்றும் சுற்றுற மாதிரி தெரியல. ஃபைனலாக எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பான் பாருங்க ஜெரி. 2 பேருமே ஒன்றா நிற்பானுங்க. நான் ஒன்று சொன்னால் அவனுங்க ஒன்று செய்வானுங்க. அதான் டாம் ஜெரி. ஏன்னா எங்கள் வளர்ப்பு அப்படி. அவங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவங்கள கண்டிக்காமல் விட்டு இப்போது நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க அவங்க 2 பேரும். நாங்கள் கருங்காலி அல்லை பாட்டு எப்படி எடுத்து விட்ருக்கோம் பாருங்கள். பார்த்திங்களா, கொஞ்சம் முகம் காட்டுவோம், அங்கே ஒரு மிரட்டல் வரும். நான் தான் காட்டுவேன்னு அவன் போவான், இவன் தான் காட்டுவேன்னு இவன் போவான். ஆக மொத்தம் நாங்கள் வீடியோ எடுத்ததே இதான் ஃபைனலாக நாங்கள் எடுத்த கருங்காலி அல்லை. எப்படி 2 பேரும் ஒன்றா வந்தாங்க பாருங்கள்.